திரு சோமு வள்ளியப்பன் இணைப்பில் இருக்கிறார். திரு சோமு வள்ளியப்பன் எங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக விளங்குற மாதிரி சொல்லுங்க. தட் இஸ் யோர் ஃபோர்டே, விளங்க செய்யறது தான். இப்போ இந்திய அமெரிக்க வர்த்தகம் எப்படி இருக்கு? ட்ரம்ப் நிறைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுறேன்னு சொல்றாரு. அதனது விளைவு என்ன? இப்போ இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? நமது பொருளாதாரம் இதனால எந்த அளவுக்கு பாதிப்படை? வணக்கம். நான் இப்ப ஓரளவுக்கு தான் இதை நான் பார்த்துருக்கேன். நீங்க பேசினதையும் நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன். பட் இதனுடைய டாப் லைன்ஸ்ல இருந்து எனக்கு கிடைக்கிற ஒரு உணர்வை மட்டும் நான் சொல்றேன். உலக வர்த்தகத்துல இந்தியா அதிகமாக நெட்டு பாசிட்டிவா இருக்கிற நாடு அமெரிக்கா மட்டும்தான். அதே மாதிரி அமெரிக்கா பல்வேறு நாடுகளோடு அவங்க வியாபாரம் செய்யறதுல பெரும்பாலும் இறக்குமதி செய்து கொள்கிறார்கள். அவர்கள் நெகட்டிவா இருக்காங்க. அமெரிக்கா முதன்முறையாக விழித்து கொண்டு அவர்களுடைய தேசத்திற்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது. அந்த நாட்டினுடைய அதிபர் அவர்களுக்கு செய்வது அது சரிதான். இதை இந்தியா போன்ற பல்வேறு நாடுகள் பல்வேறு விதங்கள்ல அமெரிக்கா என்கிற ஒரு பெரிய செழிப்பமான நாட்டிலிருந்து தேவையானதை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா நெட்டா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி குறைவா இம்போர்ட் பண்ணிக்கிற ஒரு நாடாக இருக்கிற வெகு சில நாடுகள்ல அமெரிக்கா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல ஒரு புதிதாக முழு சக்தியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிபர் உட்கார்ந்து அவர் கடந்த ஒரு மாதமா செய்து கொண்டிருக்கிற அறிவிப்புகள், எடுக்கிற நடவடிக்கைகள் வெறும் வாய்ச்சொல் வீரர் இல்லை, செயல்படுத்திடுவாரு. செயல்படுத்தினா அதனால வரக்கூடிய ஆபத்துகள் போன்றவற்றை எல்லாம் உலகம் பார்த்து கொண்டிருக்குது. ஏற்கனவே அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லோடு பிளேன்ல இறங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வேற எந்த நாட்டையும் விட மிக வேகமாக யோசிச்சு முதல்ல அதுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு டீம் நாம ஒரு அரசு இருக்கிறதே நான் முதல்ல ஒரு சந்தோஷமா நினைச்சு பாக்குறேன். ஒரு நாடு வேகமா செயல்படணும், அதுக்குள்ள குழப்பங்கள் இல்லாம தெளிவா சிந்திச்சு என்ன செய்ய வேண்டும் என்றத இன்னைக்கு இது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாதமா இதை யோசிச்சிருப்பாங்க. பல டீம் இதுக்கு வேலை செய்திருக்கும். வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க எதை செய்யலாம் எதை விட்டு கொடுக்கலாம்னு. அதற்கு பிறகு ஒரு பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு போய் அது மிக குறைந்த நேரத்துக்குள்ளார அமெரிக்காவில போய் அவர் சந்திக்க அவருக்கு நேரம் வாங்கி அவரோட பேச ஆரம்பிச்சு இது கையெழுத்தெல்லாம் ஆகியிருக்கிறது என்பது இதனுடைய முழு விவரங்கள் இன்னும் படிச்ச பிறகு இந்த டீட்டெயில்ஸ் தெரிய வரலாம். மேலாக பார்த்தா அவர் அமெரிக்காவுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு தான் அவர் முதல்ல ஒரு அஃபென்ஸ் ஆரம்பிச்சாரு. நம்ம அவங்களோட போய் உட்கார்ந்து பேசுற பொழுது அந்த அஃபென்ஸை கொஞ்சம் குறைச்சு நம்ம மேல நமக்கு கொஞ்சம் டிஃபென்ஸ் அதிகரிச்சுக்கிறோம். நான் சொல்லுவது நடவடிக்கைகள் சார்பாக தற்காப்புக்காக நம்ம இந்தியா எதையும் இழந்துடக்கூடாது, முழுக்க வாய்ப்புகளை விட்டுடக்கூடாது. இதுல முந்திக் கொள்ளுகிறவர்கள் சிறப்பா இருப்பாங்க.